எப்படியும் ஒரு மாதம் 30,000 சம்பாதிப்பான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு பண்ணால் கூட 30,000 இல்லைன்னா ஒரு குடும்பம் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில். அப்போல்லாம் நான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிகள்லாம் 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 3 மாதத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ 10,000 இருந்தால் கூட முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் வேலைக்கு போய் வந்தான்னா நம்ம மனைவிமார்கள் இருக்கிறாங்க பாரு, இன்றைக்கும் பகலில் வெட்டி முடிச்சிட்டா மாதிரி 8 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்க. இவன் 10:30 மணிக்கு வந்து கதவு தட்டுவான், காலைக்கு பல் அடிப்பான், திறக்கவே மாட்டாங்க. அப்புறம் இவன் கெஞ்சி கூத்தாடி கதவு தட்டிக்கிட்டி திறந்து விடுவான். இவன் நீ ஃபுல்லாக ஓசிட்டு வருமேன்னு ஒரே ஒரு குவார்ட்ரு ஒரு 150 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வருவான். இவன் பண்ண தப்பு திறக்காத்து தூங்கிட்டான். திறந்த உடனே இவன் கேட்பான், ஏன்டி கதவு திறக்க இவ்வளோ லேட்டு? குடிக்கிற பசங்கள்லாம் இப்படி தான் திறப்பேன், உனக்கு வேலையை திறக்கணுமா? குடிச்சிட்டு வந்தில்ல, வெளியே கிடப்போ அப்படின்னு முஞ்சால் அடிப்பான். அதையும் தாங்கிக்கின்னு திருப்பி திட்டினாக்க சோத்தில் விஷம் வச்சுட்டு ஒரு நாளைக்குன்னு நம்மளால் திருப்பி எதுவும் கேட்க முடியாது. சரி, அதையும் தாங்கின்னு அவள் வெடுக்கின்றாள, இதுக்கு மேலே சாப்பிட்டா சாப்பாடு கூட நமக்கு ஜீரணமாகாது அப்படின்னு, சரி அம்மா நான் வயலே ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டேன், நான் படுத்துக்கிறேன்ட்டு போய் படுத்துக்குவான். வெறுமத்தோட பத்துட்டானா, குவார்ட்ரு 1 போட்டுக்கிறானா, நைட்டு ஃபுல்லாக கமாங்கம்மாங்கம்மானும். அப்புறம் 3 மணிக்கா பசி எடுத்துன்னு ஏந்து பார்த்தா சோறு தண்ணி விட்டுருக்கோம். சரின்னு அந்த வடிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த நாளில். அந்த தண்ணியை குடிச்ச வயிறு ஆறி போய் படுப்பான். கண்ணை எடுத்துக்கினே போகிறதுக்குள்ளே பொழுது வந்துடும், 5 ஆகிடும். ஏந்து குளிச்சு கிளம்புறதுக்கு அவன் 6, 7 ஆகிடும். அவன் காலைல ஏந்துட்டு காபி போடுறீ டீ போடுறீன்னா, 11 மணி 12 மணிக்கெலாம் கதவு தட்டி அந்த தூக்கத்தை கெத்துட்டேன், தூக்கமாக வரல, எனக்கு தலை வலிக்குது, காபி ஒரு கேட்டா அவனுக்கு, போயா பச்சை குடிச்சுட்டு பா அப்படின்பா. சரி நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறதுன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவசரமாக குளிச்சுட்டு யாரையும் குறையமாக தான் குளிப்பான். ஆனால் சோப்பு போகிறதுக்கு நேரம் இல்லை அவனுக்கு. 4 ஜக்கு தண்ணி மட்டும் மூணு ஊற்றிங்க அப்படியே தொடச்சிக்கிட்டு டவலால் அவர் பேண்ட் சகம் மாட்டின்னு ஓடுவான். அங்கே 2 நிமிஷம் 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் ஒரு 1 ஹவர் சம்பளத்தை பிடிப்பானுங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்கு. அங்கே போனோடனே நம்ம மூஞ்ச ஸ்கேன்